நியூ பிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை எல்லாரும் பார்க்காம இருந்திருக்க முடியாது, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இரட்டை வேடம், ஒரு வேடம் வீரம், இன்னொரு வேடம் கோழை. வீரத்துக்கு சொல்ல வேணாம், எம்ஜிஆர் அவர்கள் வழக்கம் போல் நடிச்சிருவார். ஆனால் அந்த கோழை எம்ஜிஆர் இருக்கார்ல, அதை இந்த கதாபாத்திரத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும். வித்தியாசப்படுத்துறதுனா மெதுவாக நடிக்கிறது மட்டும் இல்லை, உடையிலிருந்து, பாவத்திலிருந்து, பேசுகிறதுலேருந்து, குரல்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றணும். அப்படி மாற்றினா தான் அதுக்கு வித்தியாசம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இந்த படத்துக்கு யார் உடை அலங்காரம்னு சொன்னால் எம்ஜி நாயுடு, மிகப்பெரிய மேதை. விரல்படை கட்ட போனது பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் அவர் தான் உடை அலங்காரம். அவர் கடைசி காலத்தில் பனகல் பார்க்கு பக்கத்தில் ஒரு டைலர் கடை வச்சுருந்தார். நாங்கள்லாம் அப்போ ரெங்கடாந்தரில் இருந்தோம். மதிய நேரத்தில் போகும்போது அங்கே உட்காந்து தச்சிக்கிட்டு இருப்பார். போய் கேட்பான், அண்ணன் வாப்பா தம்பிங்களா, இல்லை டீலாம் சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் விடுங்கய்யா, இந்த பழைய கதையில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதை வச்சு அது இடுப்பா ஏகப்பட்டது இருக்குது, நீ வேறு எம்ஜிஆர் கதை சொல்லுங்கண்ணே அப்படிங்கும்போது இந்த எங்கே விட்டு பிள்ளை சொன்னார். வந்துட்டார் எம்ஜிஆர். சரி, இப்போ அவர் வீர எம்ஜிஆருக்கு வழக்கம் போல் டிஷர்ட்டு பெல்ட்டு அது பார்த்தீங்கன்னா தெரியும், நானே இட்டால் அது பிரச்சனையே இல்லை, அவருக்கு எப்போவும் போல் தைச்சிடலாம். இந்த கோழை எம்ஜிஆருக்கு என்ன தைக்கிறதுன்னு எனக்கே ஒரு சந்தேகம். எம்ஜிஆர்ட்டே கேட்போம் அப்படின்னு எம்ஜிஆர்ட்ட கேட்டால், அவர் நீ எடுத்துகிட்டு வாப்பா நாயுடு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா, நான் பார்க்குறேன், பார்த்துட்டு எது சரியாக இருக்கு நான் எடுத்துகிட்டு வர சொல்லுவாருன்னு நிறையா தினமும் நிறைய மெட்டீரியலு கொண்டு கட்டுறாரு. நல்லா இல்லை, ஆனால் இது என்ன நல்லா இல்லைன்றீங்க, என்ன தான் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கூப்பிட்டு சரியில்லை நாயுடு. இவருக்கே எரிச்சலாகி போய் ஸ்க்ரீன் இருக்கும்ல திரைச்சியில் பலன்னு பழிச்சு கிழிச்சு கொடுத்தாரு. நல்லா இருக்குன்ட்டார். என்ன சொல்கிறீங்க நாயுடு, தையி நல்லா இருக்கு, என்ன சொல்கிறாருன்னு. இந்த கோட்டு மாதிரி தைச்சு தொப்பி மாதிரி பாருங்களேன், சேட்டு மாதிரி இருக்கேன், பலன்னு இருக்கேன். அதை ஒரு அந்த தினிசாவே அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. டிசைன்லாம் போட்டுக்கிட்ட குருதெல்லாம் போட்டு பொட்டு வச்சு இப்படி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கோழை எம்ஜிஆர் மாதிரி இருக்குது. இவருக்கே புரியலையா, நம்ம எத்தனையோ படத்துக்கெலாம் தைச்சிருக்கேன், என்னென்னமோ செஞ்சுருக்கேன். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் எல்லா விஷயத்துலையும் தெளிகிறார். உடையில், பாட்டில், வரியில், ஒளிப்பதிவில், சண்டை காட்சியில், அதில் எந்த மாதிரி இருக்கணும், காட்சி அமைப்பு, வசனம், இவ்வளவும் தெரிந்து தொழில்நுட்பத்தை பூரா மிக நுட்பமாக கற்று அறிந்து அதிலெல்லாம் தெளிவாக தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் செலுத்துறதால தான் அவர் வெற்றி பெற்றார். இதான் நினச்ச உடனே திரைப்படத்துறை கையாள முடியாது. எந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் அவரோட உடையை பார்த்தீங்கன்னா எல்லோரும் உடனே தைச்சி போடுவான், அதை ரசிக்க போகிறான், அவனுக்கு பிடிக்கும். நீங்கள் இப்போ படகோட்டி பாருங்களேன், அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு படகோட்டி போட்டிருக்க மாட்டான். இப்படி கட்சன் இருக்கும், இங்கே ஒரு தாயத்து போட்டிருப்பார், இங்கே ஒரு மீன் தொங்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், மீனெல்லாம் தொங்கும், மடித்து விட்டு கட்டியிருப்பார். அதில் எம்ஜி நாயுடு தான். அது பார்த்தீங்கன்னாவே தெரியும், வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவன் பார்ப்பான், எம்ஜிஆர் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பார். டிஎம்எஸ் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளையில் பாடுறதை பார்த்தீங்கன்னா வீர எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி பாடியிருப்பார், கோழை எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி பாடியிருப்பார். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரி உடையெல்லாம் கொடுத்து இப்படிலாம் வித்தியாசப்படுத்திட்டாங்க, நான் ஒரே மாதிரி பாட முடியாது, நான் ஆணையிட்டாலும் வீரமாக பாடிட்டு மாந்தோப்பில் நின்றுதான் மெதுவாக பாடுவேன், ஃப்ளாட்டாக இருக்கும், நீ பாடுங்க அப்படி தொண்டையே மாற்றி குரலையே பாவத்தை மாற்றி பாடினேன். எதுக்காகனா எல்லாரும் அவர்கள் தொழிலை அர்ப்பணிப்போட வியாபாரத்தனமாக இல்லாமல் படம் நன்றாக வர வேண்டும், படைப்பு நன்றாக வர வேண்டும் அப்படின்னு உழைத்ததால் தான் இன்றைக்கு நம்ம உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இல்லைனா நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மேதைகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பதிவு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.